சார் இன்னைக்குள்ள இளைஞன்ட்ட அறிவு இருக்கோ இல்லையோ, அழகு இருக்கோ இல்லையோ, திறமை இருக்கோ இல்லையோ, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்கு சார், குசும்பு. ஆமா, அது என்ன? குசும்பு. ஆமா, பாசக்கார பசங்களா இருங்கடான்னா இவனுங்க குசும்புக்கார பசங்களா இருக்காங்க. வாத்தியார் கேட்காத பையன்ட, டேய் அன்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்னு உடனே பையன் சொல்லுவான், சார் நீங்க என் மேல வச்சிருக்கிறது அன்பு, நான் உங்க மக மேல வச்சிருக்கிறது காதல் சார் அப்படிங்கிறான். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பையன் சார், நம்ம சுதீர் அளவு இருப்பான், டெய்லி மேக்ஸை தப்பு தப்பா பண்ணிட்டு போனான். நான் கூப்பிட்டேன், தம்பி இது தப்பு அப்படின்னு சரியா சொல்லி கொடுத்தேன். அடுத்த நாளும் தப்பா சார் பண்ணிட்டு போனான். இப்படி 3 நாளா தப்பு தப்பா பண்ணிட்டு போனான். 3ஆவது நாள் கூப்பிட்டேன், மண்டையில ஒரு தட்டு, டேய் உனக்கு தான் நான் 3 நாளா சரியா சொல்லி தந்தாச்சுலா, பிறகு ஏன்டா நீ தப்பு தப்பா பண்ணிட்டு போற? அது வேற ஒண்ணு இல்லனே, நான் மேக்ஸை தப்பா பண்ணிட்டு போனாதான் எங்க வனஜா டீச்சர் என் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளுவாங்கங்கிறான். இப்படிப்பட்ட இளைஞர்களை பார்க்கும்போது தான் சார் எனக்கு சிரிப்பா வருது. இதாவது பரவாயில்ல சார், சில பிள்ளைங்க எங்க வீட்டு பக்கத்துல இருந்து அன்னைக்கு 2 பிள்ளைங்க உட்காந்து குசு 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 குசுன்னு பேசிட்டு இருக்கு. எப்போ 2-3 பிள்ளைங்க உட்காந்து குசு குசுன்னு பேசுகோ, அப்பமே அங்க எவனா ஒருத்தன் கவர போறான்னு அர்த்தம். அந்த பிள்ளை சொல்லுகா, எடி உனக்கு ரோஜா வாசனை பிடிக்குமா இல்ல மல்லி வாசனை பிடிக்குமான்னு கேட்கிறா. உடனே அவ சொல்லுகா, எனக்கு ரோஜா, எனக்கு ரெண்டையுமே பிடிக்காது, நம்ம வீட்டுக்கு ஏத்தால இருக்கான சீனிவாசன் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறா. சார் நைட்டின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான். 20 நைட்டிய போடுக்கு, 60 நைட்டிய போடுக்கு. எது 20 எது 60ன்னு வித்தியாசமே தெரியல. சார் நீங்க நினைக்கலாம் 20 நைட்டிய போட்டா என்ன 60 நைட்டிய போட்டான்னு உங்களுக்கு கேள்வி எல்லாம் சொல்லுங்க. கேட்கலையே. கேட்கலையோ? நான் கேட்க மாட்டேன். நீங்க நினைக்காட்டாலும் எங்க கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் என்கிட்ட கேட்கலாம். அன்னைக்கு இப்படிதான் சார் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு ஆசையா மல்லிகைப்பூவும் அல்வா வாங்கி கொண்டு போனாரு. அத மனைவிக்கு கொடுக்கிறதுக்கு பதில் மாமியாருக்கு கொண்டு கொடுத்து விட்டாரு. ஏன்னா மனைவி நைட்டிய போட்டிருக்கா, மாமியார் நைட்டிய போட்டிருக்கா. ஆடம்பரம் என்ற போர்வையில் 6 அடி கூந்தலை அரையடியாக்கி 16 முழ சேலையை நீக்கி மிடி சுடிதார் அணிந்து புருவ மத்தியிலே ஒரு போலி பொட்டு வைத்து பருவ உள்ளத்தை கவரும் செண்டு பூசி மேட்சுக்கு மேட்ச் அணிந்து சீவி சினுக்கெடுத்து சிங்கார போட்டுட்டு நாகரீகங்கிற பேர்ல வீதி உலா வராங்க. இந்த மாதிரி இளைஞர்களை பார்க்கும்போது தான் சார் எனக்கு சிரிப்பு வருது. தம்பி சொல்லுங்கக்கா. தலைவலியும் காய்ச்சலும் அவனுக்கு வந்தாதான் தெரியும். என் ஹாஸ்டல்ல காலேஜுக்கு 8 மணிக்கு போகணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 7 மணிக்கு தான் எந்திரிச்சு குளிப்பா. நான் மட்டும் 5 மணிக்கே எந்திரிச்சு குளிக்கணும். ஏன் தெரியுமா? இந்த 6 அடி கூந்தல் எப்போ காய்றது, நான் எத்தனை மணிக்கு காலேஜுக்கு போறது? சார் நான் என்ன சொல்லுவேன், இயற்கையிலே உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சுக்கிடுங்க. இப்ப எக்ஸாம்பிள் இயற்கையில நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பாத்தீங்களா? ஒரு சைடு பார்க்க அஜித் மாதிரியும், ஒரு சைடு பார்க்க விஜய் மாதிரியும், அப்படி கமலஹாசன் கலர்ல எவ்வளவு அழகா இருக்கேன். கிளம்பிட்டானுங்க ஐயா, கிளம்பிட்டானுங்க ஐயா. ஒண்ணு அந்த அக்காக்கு முடிய கொஞ்சம் நல்லா இழுத்து பாருங்க, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. இத பாருப்பா, இந்த பொம்பளை எல்லாம் என்ன மாட்டாத, உன்னுடைய நிறத்தில் இருக்கலாம் கருப்பு, மேடைக்கென்று எனக்கு இருக்கிறது ஒரு பொறுப்பு. சார் இன்னைக்குள்ள நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு முதல் இடத்துல நல்ல பெருமையா இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்முடைய கலாச்சாரம். ஆனா இன்னைக்குள்ள இளைஞர்கள் நம்ம கலாச்சாரத்தை பார்த்தா சிரிப்பா வருது சார். சார் சுடிதார்ல ஒண்ணு உண்டு, துப்பட்டா. அதை துப்பதான் செய்யணும். அந்த துப்பட்டாவை எப்படி போடணும்? இப்படி போடணும். நல்லா இருக்கா சார்? நல்லா பார்த்து சொல்லுங்க சார். சரி சரி, இப்படி துப்பட்டா போடணும். ஆனா நம்ம பெண்கள் இளைஞர்கள் போடுவாங்க பார்க்கணும் துப்பட்டாவை, ஏதோ தேசிய அரசியல்வாதி மாதிரி. இன்னும் சில பெண்கள் போட்டிருக்காங்க சார், ஏதோ தமிழ்நாட்டு அரசியல்வாதி மாதிரி. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிள்ளைய பார்க்கேன், இப்படி கட்டிட்டு போவா சார். இந்த கோயில மத்தம் அடிக்க போமா டண்டக்கு நக்கு டண்டக்கு நக்குன்னு. இதாவது பரவாயில்ல, இன்னும் சில பிள்ளைகளை கட்டி இருக்கு பாருங்க, இப்படி கட்டிட்டு போகுது சார். ஏதோ ஓட்ட பந்தயத்துக்கு ஒரு மாதிரி செலவா போட்டுக்கிடுவான் பாத்துக்கணுங்க. இங்க கொண்டு என்ன கழுத்தை தானே மறைக்கணும் துப்பட்டா. ஆனா இன்னும் சில பெண்கள் இருக்காங்க, மானஸ்தி
கௌரிமான் பரம்பரை போடவே மாட்டான், தேவையே இல்லை. உடம்பு என்பது அவங்களோட பட்டா, அந்த துப்பட்டா அதை எங்க போட்ட உனக்கு என்ன? நான் கேக்குறேன், அவங்க எப்படி எப்படிலாம் போடுறாங்கிறது இதையே நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா நீ வேற வேலை எப்ப பாப்ப? சார், பெண்கள் எப்படி இருக்கணும்? கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும். என்ன சில பொம்பளைங்க பார்க்கணும், நான் எங்க வீட்டுல ராணி மாதிரி இருந்தேன்பா, அங்க போய் பார்த்தா அவ சாணி அள்ளி தட்டிட்டு இருந்திருப்பா. இப்படி பீத்திக்கிட்டு இருக்காங்க சார் சில பெண்கள். சார், காதல் இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட மேலான நோய் இந்த காதல்னா. காதல்னா அதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா சார்? காத்திரு, தள்ளு வாங்கு. காத்திருந்து தள்ளு வாங்கிறதுக்கு தான் சார் காதல்ங்கிற விளக்கம். சார், காதல் பண்ணாதீங்கன்னு சொல்லல, நல்ல காதல் இருக்கு, நான் அந்த காதலை சொல்லல சார். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது நாய்க்காதல், நாய்க்காதல், நாய்க்காதல். அந்த நாய்க்காதலா சார் என்ன சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரத்தை போய் பார்த்தா தெரியும், சென்னை பீச்சில் பார்த்தா தெரியும். ஏன் எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்க அந்த சொத்தவள பீச், அங்க போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். நல்லா வெயில் அடிக்கும், அந்த வெயிலுக்குள்ள ஒரு கொடைக்குள்ள 2 பேர் உட்கார்ந்துக்கிடுவாங்க. அங்க காதலனும் காதலியும் பேசிட்டு இருக்காங்க. காதலன் சொல்லுங்க, கண்ணே நான் உனக்காக என்ன 10 மாசம் சுமந்து பெத்தவங்களே விட்டுட்டு வந்துட்டேன். உடனே அவ காதலி சொல்லுகா, நீதாவது பெத்தவங்களை தான் விட்டுட்டு வந்த, நான் 10 மாசம் சுமந்து பெத்ததுகளையே விட்டுட்டு வந்துட்டேன். இப்படிப்பட்ட காதல் இருக்கு சார். சார், நான் சொல்லுங்க, வைரமுத்து என்ன சொன்னாங்க, காதலித்து பார் உன் கையெழுத்து நல்லா இருக்குன்னு. நான் என்ன சொல்லுகம்னா, காதலை விட்டு பார் உன் தலையெழுத்து நல்லா இருக்குன்னு நான் சொல்லுங்க சார். சார், இன்னும் சில இளைஞர்கள் நடிகருக்கு இடைக்க ஒருத்தன் குஷ்புக்கு கோயில் கட்டினாங்க, நல்ல வேலை அதை இடிச்சு போட்டான். இல்லைன்னா அவன் குஷ்பு திண்டக்க தோம் தோம், சுந்த திண்டக்க தோம் தோம்னு இருமுடி கட்டிட்டு அலைஞ்சிருப்பான். நான் ஒரு அண்ணன் கேட்டேன், அண்ணே இப்படி நடிகருக்கெல்லாம் கோயில் கட்டியங்களேனே, இதெல்லாம் தப்பு இல்லையானேங்க. உடனே அவன் சொல்லுகான், திருமூலர் என்ன சொல்லியிருக்காது, இறைவன் தூணிலையும் இருக்காரு துரும்புலையும் இருக்காரு. ஆமா, தூணிலையும் துரும்புலையும் இருக்கக்கூடிய அந்த கடவுள் இந்த குஷ்பு பிள்ளைக்கு மேல கொஞ்சம் இருக்க மாட்டாதான்னு தான் நாங்க கோயில் கட்டணுங்கிறான். சார், இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் நடிகர் சங்க நடிகருடைய பிறந்த நாளுக்கு அன்னதானம் வழங்குறாங்க, ரத்த தானம் வழங்குறாங்க, நல்ல விஷயம் தான். நான் என்ன சொல்லுகம்னா, எவனோ ஒருத்தன் பிறந்த நாளுக்கு நீ ரத்த தானம் வழங்குக, எவனோ ஒருத்தன் பிறந்த நாளுக்கு நீ அன்னதானம் வழங்குக, உன் தாயுடைய பிறந்த நாளுக்கு செய்யடா, இல்ல ஓம் பிறந்த நாளுக்கு செய். எவ்வளோ தனக்கு போட்டோவை கட் அவுட் வச்சு இவன் மாலை போடுவான், உங்க அம்மாவை தினமும் கும்பிடு. சார், சில இளைஞர்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு மட்டும் வரல சார், கோபம் கூட வருது சார். 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்காங்களா அந்த தாயை பாதுகாக்கணும் சார். சார், முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து வெந்த மாவை தின்னா தன்னுடைய விரதம் முறிஞ்சு போயிடுன்னு பச்சை மாவை தின்னு வளர்க்காங்க சார். அந்த தாயை பாதுகாக்கலாங்க இந்த இளைஞன் சார். இதை ஏன் சொல்லுகம்னா, தாயுடைய அருமை எனக்கு நல்லா தெரியும் சார். சார், எங்க அப்பா சரியான குடிகாரர், டெய்லி குடிச்சிட்டு வருவாங்க சார். குடிச்சிட்டு எங்க அம்மாவை நல்லா கொடுமைப்படுத்துவாங்க. என்ன வார்த்தையில சார் ஒரு மகன் என்ன தன்னுடைய தாயை பத்தி என்ன வார்த்தையை கேட்கக்கூடாதோ அந்த வார்த்தையெல்லாம் நான் எங்க வீட்டில் கேட்டேன் சார். எங்க அப்பா அப்படி என் கண்ணு முன்னாடி எங்க அம்மாவை கொடுமைப்படுத்துவாங்க. எங்க அம்மா தான் சார் எங்களை படிச்சு வளர்த்தாங்க, பொறுத்து பார்த்தாங்க. அவங்களும் முடியாம தீ வச்சு இறந்துட்டாங்க சார். சார், என் கண்ணு முன்னாடி நான் என் தங்கச்சி தம்பி 3 மணிக்கு என் கண்ணு முன்னாடி எங்கள் அம்மா தீ வச்சு இறந்து போனாங்க சார். சார், அப்போ எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க, நான் இந்த பக்கம் என் தங்கச்சியும் தம்பியை 2 சைடும் பிடிச்சிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவை போய் காப்பாற்ற வாயில என் தங்கச்சியும் தம்பி சின்ன பிள்ளைங்க விட்டு எங்கள் அம்மாவை பிடிச்சி கட்டி பிடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி கஷ்டத்தில் நான் இருந்தேன் சார். சார், அம்மா இறந்து அப்படி உளுந்து கிடக்காங்க. எங்கள் அம்மா என்ன விஜயன் கூப்பிடுவாங்க, விஜய்னு இதாக கூப்பிடுவாங்க சார். அம்மா சொல்லுவாங்க, விஜய் எனக்கு 1 ரூபாய் தண்ணி கொண்டு வாடான்னு. சார், அந்த 1 ரூபாய் தண்ணி கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டேன் சார். எங்க அம்மாவுக்கு 1 ரூபாய் தண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்க அம்மா இறந்து போனாங்க சார். எங்க அப்பா அதுக்கப்புறமாவது எங்களை நல்லா பாதுகாப்பாங்கன்னு பார்த்தோம் சார். அதுக்கப்புறமும் எங்க அம்மா பாதுகாக்கல. எங்க அம்மா இறந்த 5 மாசத்துல எங்க அப்பா ஒரு கொலை செஞ்சுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் என்ன கிளாஸ்ல சில இளைஞர்கள் என்னை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா சார்? கொலைகாரனுடைய மகன்.
என்ன கொலகாரனுடைய மகன் சொல்லும்போது என் மனசு எந்த அளவு துடிச்சிருக்கும் சார். என்ன அனாதைன்னு சொல்லும்போது என் மனசு எந்த அளவுக்கு துடிச்சிருக்கும் சார். நாங்க 3 பேரும் அன்னைக்கு அனாதையா நிற்கும் போது எங்க பெரியம்மா தான் எங்களை எடுத்து வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் கூட என்ன நல்லா படிக்க வச்சாங்க. வேண்டாம், படிக்க கூடாது, நீ படிக்கிறா இருந்தா இந்த வீட்டில் இருக்காத, வேலைக்கு போன என்ன வெளியே வரட்டிட்டாங்க சார். நான் ஆனாலும் மனம் தளரல் சார். கோயம்புத்தூர்ல வேலை பார்த்தேன், பெங்களூர்லாம் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு 1 வருஷம் சேர்த்து வச்ச பணத்துல நல்லா படிச்சேன் சார். 10ஆம் வகுப்புல 438 மதிப்பெண் எடுத்தேன் சார். நான் இது வரைக்கும் நான் 4 கலெக்ஷன்ஸ் அவார்டு வாங்கியிருக்கேன் சார். எங்க அம்மா அப்பா இல்ல சார், நான் இன்னைக்கு 2 மினிஸ்டர் அவார்டு வாங்கியிருக்கேன். போன கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல கவுன்சிலிங் போட்டேன், அங்க கூட எனக்கு மெரிட்ல இடம் கிடைச்சிட்டு சார். அங்க கூட எனக்கு மெரிட்ல இடம் கிடைச்சிட்டாரு. நான் எங்க பெரியம்மாட்ட சொன்னேன், பெரியம்மா எனக்கு இடம் கிடைச்சிட்டு ஃபீஸை கூட நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு யார்ட்டையா கடன் வாங்கியாவது கட்டிக்கிடுவேன், எங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு மட்டும் போடுங்க பெரியம்மா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கூட எங்க பெரியம்மா என்ன சம்மதிக்கல. நீ படிக்கிறதா இருந்தா இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு எங்களை விரட்டி விட்டாங்க சார். அன்னைக்கு போனேன், ஒயின் ஷாப்ல படிச்சுட்டு ஒயின் ஷாப்ல கூட வேலை பார்த்தேன் சார். கொடுங்க. அதிகாரிகள்லாம் மோசமானவங்கன்னு, ஆனா ஒரு சில நல்ல அதிகாரி கூட இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க சார். அவங்கள நான் கண்டிப்பா தலை வணங்கணும். எங்க அதிகாரி டிஆர்ஓ ஜோதி நிர்மலா எல்லாருக்கும் தெரியுமா. நான் சொன்னேன், அவங்க அம்மாட்ட என் கஷ்டத்தை சொன்னேன், எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல கவலைப்படாதப்ப நான் உனக்கு இடம் வாங்கி தரேன். அந்த அதிகாரி ஜோதி நிர்மலா மேடம் இப்போ உள்ள கலெக்டர்கிட்ட சொல்லி எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல இடம் கிடைச்சிருக்கு சார். எல்லா மாணவர்களுக்கும் எங்க ஹாஸ்டல்ல தங்கக்கூடிய மாணவர்களா நினைப்பாங்க, எப்போ நம்ம ஹாஸ்டல் அடைக்கும் வீட்டுக்கு போலான்னு. ஆனா நான் இது நாள் வரைக்கும் என் மனசுல எப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், எப்பண்டா ஹாஸ்டல் அடைக்க கூடாதுன்னு. ஏன்னா அடைச்சாங்கன்னா எனக்கு வெளியே போய் தங்கிறதுக்கு வேற இடம் கிடையாது சார். அந்த நிலைமையில படிச்சுட்டு இருக்கேன் சார். சார் எஜுகேஷன் லோனுக்கு போட்டு அங்க லோனு கிடைக்கல, கேட்டா அனாதை எங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது. ஏன் நான் சொல்லுகம்னா, இன்னைக்கு அம்மா அப்பாவுடைய ஆதரவு இல்லாம நான் இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு அம்மா இருந்தும் அப்பா இருந்தும் அன்பு இருந்தும் பாசம் இருந்தும் சில இளைஞர்கள் தவறான வழிக்கு போயிட்டு இருக்காங்க சார். இந்த இளைஞர்களை பார்க்க எனக்கு சிரிப்பு மட்டும் வரல சார், அழுகையே வருது சார். ஆனால் விஜய் என்ற உன்னை போன்ற இளைஞனை பார்த்தால் எனக்கு சிரிப்பு வரவில்லை. நீ எல்லாரையும் சிரிக்க வைத்தாய், கடைசியில் கண்ணீர் சிந்த வைத்து விட்டாய், சிந்திக்க வைத்து விட்டாய். நீ அனாதன்னு கஷ்டப்படாத. நிச்சயம் அரட்டை அரங்கம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனித நேயம் படைத்த இதயங்கள் இருக்கும் வரை நீ வாழ்க்கையில் அனாதை இல்லை. என்னன்னா இளைஞர்கள்லாம், அந்த இளைஞர் பேசினாரு, எல்லாம் போதையை தேடி போறான்னு, பெண்களை பாவிகளை தேடி ராணியாக குயின் என்று நினைத்து ஒயின் ஷாப்பை தேடி அலையக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு ஒயின் ஷாப்ல கிளாஸ் கழுவி கூட புடைச்சு நான் படிப்பேன்னு சொல்லக்கூடிய இந்த இளைஞன் இருக்கிறது இந்த நாட்டில் தான். இப்படிப்பட்ட இளைஞனை நினைச்சினா பெருமையில் ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறேன். இந்த இளைஞனுடைய வாழ்க்கையிலே அவர் படித்து மேலே முன்னேறி வருவதற்காக 10,000 ரூபாயை இந்த காசோலையை மனதார PC முருகன்